குபேரன் டிவி அன்பர்களுக்கும் நேயர்களுக்கும் ஆனந்த வணக்கங்கள். இப்போ இன்று நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ராகு கேது பெயர்ச்சி 2023. ராகு கேது பெயர்ச்சி 30/10/2023 திங்கட்கிழமை, தூவிதியை திதி, கார்த்திகை நட்சத்திரம், மாலை 4:40 மணி. மாலை 4:40க்கு வந்து பார்த்திங்கன்னா மேஷத்திலிருந்து மீனத்திற்கு ராகு பகவான் செல்கிறார். துலாமில் இருந்து கன்னிற்கு கேது பகவான் செல்கிறார். இப்போ ராகு கேது பெயர்ச்சி பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். ஜோதிட பேராசிரியர் அட்வொகேட் ஆஸ்ட்ரோ ரங்கநாதன் ஐயா அவர்கள் வந்திருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஜோதிட பேராசிரியர் மனவளக்கலை ஏழுமலை ஐயா அவர்கள் வந்திருக்காங்க. இப்போ இந்த ராகு கேது பெயர்ச்சியினுடைய சுப பலன்கள் யாருக்கெல்லாம் பாதகமான சூழ்நிலைகள், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ ரங்கநாதன் ஐயா இதை பற்றி விளக்குவார். வணக்கம். ஆஸ்ட்ரோ ரங்கா. இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ராகு கேது பயிற்சி பலன்கள் 2023 25 வரைக்கும் பார்க்குறோம். அப்போ நம்ம ராகு கேது பயிற்சி பலன்கள் யாருக்கெல்லாம் நல்ல பலனை கொடுக்குது, யாருக்கெல்லாம் சுமாரான பலன்களை கொடுக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இந்த ராகு அப்படின்றவர் யார், கேது அப்படின்றவர் யார், இவங்களுடைய காரத்துவங்கள் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. இதை ஓரளவுக்கு ஒரு சின்ன விஷயமாக நம்ம பார்க்கலாம். ராகு அப்படின்ற கிரகம் வந்து ராகு கேதுக்கள் அப்படிங்கிறது ஒரு சாயா கிரகங்கள் அப்படி சொல்லக்கூடிய நிழல் கிரகங்கள் தான். இதுக்கு தனிப்பட்ட ஒளியோ தனிப்பட்ட ஒரு உருவமோ ஒரு உருவமைப்போ இதுக்கு கிடையாது. இப்படிப்பட்ட கிரகங்கள், அதாவது ராகுவோ கேதுவோ ஒரு ராசியில் அமரும்போது அந்த ராசியினுடைய அதிபதியின் குணத்தை தன்னகத்தை கொண்டு அந்த ராசி அதிபதியை போல செயல்படக்கூடிய ஒரு அமைப்பும், அந்த ராசியினுடைய அதிபதியினுடைய பலத்தை குறைத்து தன்னகத்தை உறிஞ்சி எடுத்துக்கூடிய ஒரு அமைப்பும் இந்த கிரகங்களுக்கு அந்த ஒரு வலிமையை கொடுத்துருக்காங்க. இதில் ராகு மற்றொரு கிரகத்தை நெருங்கும் போதே அந்த கிரகத்தினுடைய வலிமை முழுக்க எடுத்துக்குவார். அப்போ அந்த கிரகத்தை முழுசாக சாப்பிட்றார், அதனுடைய ஒளியை ஃபுல்லாக மறைச்சிறார். ஸோ நம்ம இப்படி பார்க்கும்போது ராகு கேதுக்களுக்கு நட்பு கிரகங்கள், பகை கிரகங்கள் இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ மட்டும்தான் அந்த ராகு கேதுக்களுடைய சுப பலன்கள் அசுப பலன்கள் அப்படிங்கிறத நம்ம எளிமையாக எடுத்துக்கிற முடியும். இப்போ ராகுக்கு நட்பு கிரகங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா புதன், சுக்கிரன், சனி, இந்த கிரகங்களை நம்ம சொல்லலாம். அப்போ இந்த புதன், சுக்கிரன், சனியோடு இணையும் ராகு என்ன செய்கிறார் அப்படின்னா மிகப்பெரிய யோகத்தை பிரம்மாண்டமாக கொடுக்குறார். இந்த சுக்கிரன், புதன், சனி இந்த கிரகங்களுக்கு 5ஆம் வீட்லேயோ 9ஆம் வீட்லேயோ இந்த ராகு பகவான் வர்றார் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அந்த கிரகத்தினுடைய காரத்துவத்தை பல மடங்காக பெருக்கி ஜாதகருக்கு கொடுத்துட்றாங்க. இதே சமயம் அந்த கிரகம் அல்லாமல் சூரியன், சந்திரன், செவ்வாய் இந்த கிரகங்களோடு இணையும் போதோ இந்த கிரகங்களுக்கு 5, 9 ராகு வரும்போது என்ன செய்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கிரகத்தினுடைய காரத்துவங்கள் முழுக்க கெடுத்து விட்டுறாரு. அதாவது அந்த பலன்கள் கிடைக்காத அளவுக்கு பண்ணிடுறாரு. இப்போ உதாரணத்துக்கு எடுத்துட்டோம்னா செவ்வாய்ன்றது வீடு அப்படின்னு நம்ம எடுப்போம். நிலத்துக்கான காரகன், வீட்டுக்கான காரகன் செவ்வாய் அப்படின்னு இருப்போம். இப்போ செவ்வாய் மேலே ராகு போகிறாருன்னா ஒருத்தர் வீடு கட்டிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னால் வீடு கட்டுற பணி அப்படியே சுணக்கமாய் நிற்கும். இதுவே சுக்கிரனும் வீடு தான். ஒருத்தர் நல்ல பிரம்மாண்டமாக வீடு, அழகான வீடு கட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த சுக்கிரன் மேலே ராகு போகும்போது இன்னும் அழகை மெருகேற்றி அந்த வீடை பிரம்மாண்டமாக மாற்றி விட்டு போயிடுவார். அப்போ இந்த ராகு கேதுக்கள் நட்பு கிரகங்கள், பகை கிரகங்கள் என்பதை பொறுத்து தான் தன்னோட பலன் அப்படிங்கிறத செய்து. இந்த அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது வரக்கூடிய 30 அக்டோபர் 2023 அன்று துதியை திதி, கார்த்திகை நட்சத்திரம். இந்த கார்த்திகை நட்சத்திரத்துக்கே மிகப்பெரிய ஒரு ஆற்றல் அப்படிங்கிறது உண்டு. ஏன்னா சூரியனுடைய வெப்பத்தை தாங்கிய நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம். சூரியனுடைய வெப்பம் முழுக்க இந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் மட்டும்தான் இருக்குது. அக்னி தேவனே இந்த கிருத்திகை நட்சத்திரம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கிருத்திகை நட்சத்திரம் முருகப்பெருமானுடைய அம்சம் முழுக்க கொண்ட ஒரு நட்சத்திரம். முருகப்பெருமானுடைய அம்சம் உள்ள நட்சத்திரம் தான் இந்த கார்த்திகை நட்சத்திரம். நாம் இந்த பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது இப்போ விசாக நட்சத்திரம் போயிட்டுருக்கு. விசாகமும் முருகனுடைய நட்சத்திரம். அப்போ இந்த கிருத்திகை நட்சத்திரத்தை அன்னைக்கு இந்த ராகு கேது பயிற்சி நடக்கிறது அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு விஷயம், சுபமான ஒரு விஷயம். இந்த ஆண்டு யாருக்கெல்லாம் சுமாரான பலன்கள் இருக்குது, ராகு கேது பயிற்சினால் நமக்கு ஒரு கஷ்டம் வருது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஆண்டு முழுக்க நீங்கள் முருகப்பெருமான் வழிபாடு எடுத்துக்கிறது அப்படிங்கிறது உங்கள்கிட்ட வரக்கூடிய பாதகமான பலன்கள்லாம் விலகி நற்பலன்களே நடக்கும். இது அன்றைய நாளில் வச்சு நம்ம அடிப்படையாக வச்சு நம்ம எடுக்கிறோம். இதில் ராகு பிரம்மாண்டத்துக்கான ஒரு கிரகம், பேராசைக்கான ஒரு கிரகம், போகத்துக்கான கிரகம். அப்போ ராகு ஒரு விஷயத்தை பண்ணினார் அப்படின்னா பெருசாக பண்ணுவார்.
கேது எந்த ஒரு விஷயத்தையும் கமுக்கமாகவே பண்ணுவார், அதாவது மூடி மறைச்சே பண்ணுவார். கேது மோட்சக்காரகன் அப்படி சொல்லுவாங்க. ஒரு ஜாதகத்தில் கேதுவை பற்றி நம்ம பலன் எடுக்கணும் அப்படின்னா நிறைய ஞானத்தை கொண்டு தான் பலன் எடுக்க முடியும். சும்மா சாதாரணமாக பலன் எடுத்துட முடியாது. கேதுவை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கே மிகப்பெரிய ஞானம் வேணும். அந்த ஞானக்காரகனான கேது பயிற்சி யாருக்கெல்லாம் நற்பலன்கள் தரப்போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க இருக்கோம். இப்போ 30ஆம் தேதி அக்டோபர் மாதம் 2023 வருஷம் மாலை 4:40 மணி அளவில் கிருத்திகை நட்சத்திரத்தில் ராகு பகவான் மேசராசிலேருந்து மீன ராசிக்கும், கேது பகவான் துலா ராசிலேருந்து கன்னி ராசிக்கும் பயிற்சி அடைகிறாங்க. இதை பற்றின விரிவான பலன்களை நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். வணக்கம், வாழ்க ஆனந்தத்துடன். ரிஷப ராசி 30/10/2023 திங்கட்கிழமை தூவிதியை திதி, கார்த்திகை நட்சத்திரம் 4:40 மணி, அதாவது மாலை 4:40க்கு பார்த்திங்கன்னா ராகு கேது பெயர்ச்சி நடக்குது. இப்போ ரிஷப ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான சுப பலன்கள் ராகு பகவான் கொடுக்குறாருன்னு தான் பார்க்கணும். இப்போ ராகு பகவானானது மேஷத்திலிருந்து மீனத்துக்கு மாறுகிறார். கேது பகவானானது துலாம் ராசியில் இருந்து பார்த்திங்கன்னா கன்னிக்கு மாறுகிறார். ஏற்கனவே நம்ம பார்த்தது மாதிரி 3 கிரக பெயர்ச்சிகள் நடக்கிறது. சனி பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி. குருவும் சனி பகவான் பெயர்ச்சிகளும் முடிந்து விட்டது. இப்போ ராகு கேது பெயர்ச்சி. இந்த ரிஷப ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான சுப பலன்கள் அப்படின்னா, இப்போ உங்களுடைய ராசிக்கு எங்கே போயிருக்கிறாரு ராகு பகவான் பார்த்தோம்னா 11ஆம் இடத்துல இருக்கிறார். 11ஆம் இடத்துல இருக்க உங்கள் ராசிக்கு பார்த்திங்கன்னா 5ஆம் இடத்துலையும் கேது பகவான் இருக்கிறார், கன்னியில் இருக்கிறார். இப்போ 12ஆம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறார். அப்படின்னு இருக்கும் பொழுது ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்கும், பயப்பட வேண்டாம். அதே போல் கணவன் ஒரு இடத்துல மனைவி ஒரு இடத்துல இருப்பவர்களுக்கு கணவனுக்கு பார்த்திங்கன்னா இந்த டிரான்ஸ்ஃபர்லாம் கிடச்சிடும், தன்னுடைய சொந்த ஊர்லேயே அமைஞ்சிடும் வேலை. பார்த்திங்கன்னா பயப்பட வேண்டாம். அரசு ஊழியர்களுக்கு பார்த்திங்கன்னா டிரான்ஸ்ஃபர் பணி நியமனம் இதெல்லாமே கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. சுப காரியங்களுக்கு பலம் உண்டு ரிஷப ராசிக்காரர்களுக்கு. இந்த ரிஷப ராசி பார்த்திங்கன்னா சின்னம் பார்த்திங்கன்னா காளை தான். பொதுவாக இந்த ரிஷப ராசிக்காரர்களுடைய சின்னம் காளை. சிவனை எப்படி காலமெல்லாம் சுமைக்கிறதோ அதே போல் தான் ஏதாவது ஒரு சுமை காலமெல்லாம் இவர்களுக்கு இருந்துக்கிட்டு தான் இருக்கும். குடும்ப பொறுப்பு அதிகம் மிக்கவர்கள். குடும்பத்தில் பொறுப்புகள் அதிகமாக இருக்கும். ஏதாவது ஒரு பொறுப்பு கடைசி காலம் வரைக்கும் இருக்கும். இந்த வருஷம் பார்த்திங்கன்னா இவர்களுக்கு ஒரு கிஃப்ட் என்னென்னா புத்திர பாக்கியம், உத்தியோகம் போன்ற கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகளில் நிச்சயமாக கிடைச்சிடும். உத்தியோகம் கிடைச்சிடும். இது வரைக்கும் வேலை இல்லைன்னு இயங்கினவர்களுக்கு வேலை பாக்கியம் கிடைச்சிடும். அதே போல் வெளியிடம் வெளிநாடு செல்பவர்களுக்கும் வேலையை உறுதியாக உண்டு. இதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா கரெக்ட் பண்ணிக்கணும். உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த வெளியிடம் வெளிநாடுக்கு போகக்கூடிய விசா இதெல்லாமே நீங்கள் ப்ராப்பராக வச்சிங்கனாலே உங்களுக்கு நல்லாயிருக்கும். பணம் மட்டும் பார்த்திங்கன்னா இந்த கொடுக்கல் வாங்கல், ஏன்னா 10ஆம் இடத்துல உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல சனி பகவான் சஞ்சரிக்கிறார். குரு பார்த்திங்கன்னா சிம்மத்தில் பார்க்கிறதும் ஒரு சிறப்பான விஷயம்னால இந்த கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருந்துக்கணும். திருமணம் பார்த்திங்கன்னா பிராப்தம் நிச்சயமாக உண்டு. திருமணம் இது வரைக்கும் தடை தாமதம் அடைந்தவர்களுக்கு திருமண பாக்கியம் உறுதியாக உண்டு. பொதுவாக இந்த ரிஷப ராசிக்காரர்களுக்கு தாங்கள் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து வடக்கு தென்கிழக்கு திசையில் தான் மேக்சிமம் பார்த்திங்கன்னா இந்த பெண் அதாவது மாப்பிள்ளை வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு பெண் கிடைக்கிறதுக்கும், பெண் பிள்ளைகள் பார்த்திங்கன்னா கணவன்மார்கள் எதிர்பார்க்கிறவங்களுக்கும் மாப்பிள்ளை அமையிறதும் பார்த்திங்கன்னா இந்த தென்கிழக்கு இந்த வடக்கு பகுதியில் ரொம்ப அனுகூலமான ஒரு திசையை கொடுக்கும். இந்த ரிஷப ராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு அற்புதமான காலம். இந்த ராகு கேது பெயர்ச்சி 2025 வரைக்கும் இருக்குது. 30/10/2023 முதல் 25 வரைக்கும் இருக்குது 2025. இதற்குள்ளே இந்த ரிஷப ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான நல்ல பலன்னா உண்மையாலுமே நல்ல ஒரு பலனை தான் கொடுக்குறார். கலை சம்பந்தப்பட்டவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். அதே போல் தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு சுய தொழில் அமைச்சும் கொடுத்துடும். 10ஆம் இடத்துல சனி வராரு இல்லையா, வண்டி வாகனங்கள் அமைச்சும் கொடுத்துடும். வாகன யோகத்தையும் கொடுத்துடுவார். புதிய வீடுகள் அமைவதற்கும் மனை பிராப்தம் அமைவதற்கும் நிலம் வாங்குவீங்க.
அதே போல் வந்து இந்த மனம் வாங்கணும்னு நினைக்கும் போது கொஞ்சம் பார்த்தீங்கன்னா வில்லங்கம் இல்லாமல் பிரச்சனை இல்லாமல் வாங்குறதும் நல்லது. சுபமான மனைகளாக பார்த்து வாங்குங்க. என்ன காரணம் அப்படின்னா, இந்த அக்டோபருக்கு பிறகு பார்த்திங்கன்னா 2023 10ஆம் மாதம் 30ஆம் தேதி தான் மாறுறார். ஆனால் அதற்கு முன்னால் பார்த்திங்கன்னா ராகுவானது குருவுடன் இருக்கிறார். அப்படின்னு இருக்கும்போது இதுக்குள்ளே உள்ள காலகட்டத்தில் மண் பிளாட் வாங்கணுன்னும் போது கொஞ்சம் வில்லங்கம் இல்லாமல் கவனமுடன் வாங்கிறது நல்லது. அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா இந்த ரிஷப ராசிக்காரர்கள் ரொம்ப அற்புதமான பலன் தான். வெளிநாடு போகிறவங்களுக்கெல்லாம் விசா கிடச்சிடும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஐடி இண்டஸ்ட்ரியில் வேலை செய்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் வந்துவிடும். கவலைப்பட வேண்டாம். உயர்கல்வி யோகம் உறுதியாக உண்டு. உயர்கல்வி யோகம் பார்த்திங்கன்னா படிக்கிறவங்களுக்கு நிச்சயமாக பலனை கொடுத்துடும். சரி, இது வரைக்கும் ரிஷப ராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா 75% குறையாமல் நல்ல பலன்களும் 25% கவனமுடன் இருக்கணும்னு தான் சொல்கிறாங்க. அப்போ இதற்கு அப்புறம் இந்த ரிஷப ராசிக்கு எந்த மாதிரியான நல்ல பலன்களை இந்த ராகு பகவானும் கேது பகவானும் கொடுக்கிறார், இதனை பற்றி ஜோதிட பேராசிரியர் அட்வொகேட் ரங்கநாதன் ஐயா விளக்குவார். கலைநயமிக்க சுக்கிரனை அதிபதியாக கொண்ட ரிஷபராசி என்பர்களே, உங்களுக்கு முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது காலபுருஷ ராசியின் 2வது ராசியான சுக்கிரனை அதிபதியாக கொண்ட ரிஷபராசி என்பர்கள் ஐயா சொன்னது மாதிரி இவங்களுக்கு எப்போவுமே உழைச்சிக்கிட்டே இருக்கக்கூடியவங்க. இவங்க மேலே ஒரு பொறுப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த விஷயத்தை நம்ம செஞ்சாகணும் அப்படின்ற பொறுப்பு அவங்களுக்கு லைஃப் லாங் ஏதோ ஒன்று இருந்துக்கிட்டே இருக்கும். இவங்க பார்த்திங்கன்னா உழைப்புக்கு பேர் பண்ணுவாங்க. ஏன் உழைக்கிறோம், எதுக்கு உழைக்கிறோம்னு தெரியாமல் உழைச்சிக்கிட்டு இருப்பாங்க. உழைக்க வேண்டிய அவசியம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் இல்லை, உழைப்புக்கு பேர் பண்ணுவாங்க. ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா, இந்த ராசிக்கு பாக்கியாதிபதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி 9 கூடியவர். இப்போ ராசிக்கு 10ல் ஆட்சி பலத்தில் நல்ல பலமாக இருக்கார். இப்போ உங்களுக்கு தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அற்புதமாக இருக்குது. 5ஆம் இடத்துக்கு கேது வர்றார். எப்போது 30 அக்டோபர் 2003 மேலே கேது பகவான் 5ஆம் இடத்துக்கு வர்றார். ஸோ உங்களுக்கு 5ஆம் இடம் என்பது காதல், கேது என்பது வில்லங்கம். அப்போது ரிஷபராசிக்காரங்க லவ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதில் ஒரு வில்லங்கம் கண்டிப்பாக வரும். ஸோ அதில் நீங்கள் பார்த்துருந்துக்கணும், இது தேவையா தேவையில்லையா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் முடிவெடுத்துக்கணும். ஸோ இந்த அடிப்படையில் இருக்குது. குரு பகவான் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 12ஆம் ராசின்னு சொல்லக்கூடிய விரய குருவாக இருக்கிறாரு. அந்த விரய குரு 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. 4ஆம் இடத்தையும் 6ஆம் இடத்தையும் 8ஆம் இடத்தையும் பார்க்குறாங்க. அப்போ 4, 6, 8 ஏக காலத்தில் பார்க்குறது அப்படிங்கிறது ஐயா சொன்னது மாதிரி வீடு அமையக்கூடிய வாய்ப்புக்கு நிச்சயமாக உண்டு. ஆனால் அந்த வீடு அமையும் போது சனியினுடைய 7ஆம் பார்வை அதே 4ஆம் இடத்தை பார்க்குது. ஸோ அப்போ அதை வந்து நமக்கு தெளிவாக பார்த்துக்கணும். அந்த இடம் சரியான இடம் தானா, வில்லங்கம் மீது இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம செக் பண்ணிவிட்டு வாங்கணும். ஸோ அந்த அடிப்படையில் நீங்கள் கவனமாக இருக்கணுமே தவிர வீடு அமையிறது அப்படிங்கிறது உறுதி. ரிஷபராசியை பொறுத்தவரைக்கும் வீடு, வண்டி, வாகனம், சொத்து, பத்து சேர்க்கை, தோப்பு, துறவு இது எல்லாமே உங்களுக்கு அமைப்போகிறது உறுதி. ஆனால் அதில் ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னா, அதெல்லாம் டாக்குமெண்ட்லாம் சரியாக இருக்கா, அதில் எதுவும் வில்லங்கம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணி வாங்கணும். அதான், ஏன்னா சனியினுடைய 7ஆம் பார்வை இருக்கிறதுனால. 2வது, கல்யாணம் ஆகாமல் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த ராகுகேது பயிற்சிக்கு அப்புறம், அதாவது 30 அக்டோபர் 2023 அப்புறம் கல்யாணம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு நிச்சயமாக உண்டு. ஏன்னா உங்கள் ராசிக்கு 11 ராகு வரார். ராகுவினுடைய 11ஆம் பார்வை அப்படிங்கிறது ராசியின் மீதே விழும். அப்போ கல்யாணம் அப்படிங்கிறது, திருமணம் அப்படிங்கிறது உங்களுக்கு நடக்கிறதுக்கான ஒரு பெரிய ஒரு அமைப்பு இருக்குது. பயணங்கள் அதிகமாக இருந்துகிட்ருக்கு. ராசியை சந்திரனை ராகு பார்க்குறதுனால பயணங்கள் அதிகமாக இருந்துகிட்ருக்கு. பயணம் சார்ந்த எண்ணங்கள் உங்களுக்கு அதிகமாக வந்துக்கிட்டு இருக்கும். ஸோ நிறைய பயணங்கள் இருக்கும். வெளிநாடு போகிறவங்க வெளிநாடு போகலாம். வெளியூர் போய் தன்னோட தொழிலுக்காக வெளியூர் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக வெளியூர் போகலாம். அதனால் லாபங்கள் உண்டு, வெற்றி உண்டு. பாஸ்போர்ட், விசா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக அமையும். அதே நேரத்தில் கலைத்துறை, ஐடியில் இருக்கவங்க, ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்டவங்க இவங்களுக்கெல்லாம் ஒரு சின்ன சின்ன பாதிப்புகள் உண்டு. கலைத்துறையில் இருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களாக இருந்தால் ஒரு சின்ன பாதிப்பாவது கொடுக்கும். ஏன்னா 5ஆம் இடத்துல கேது, 5ஆம் இடம் தான் கலைகள். ஸோ அங்கே கேது பகவான் வருது, அங்கே ஒரு சின்ன சிக்கலை கொடுக்கும். பெரிய அளவில் இல்லாட்டியும் சின்னதாக ஒரு விஷயத்தை கொடுக்கும். அதே மாதிரி கலைத்துறையில் இருக்கவங்க, ஐடி சார்ந்த துறையில் இருக்கவங்க இவங்களுக்கெல்லாம் ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படிங்கிறது ரிஷபராசிக்காரங்களுக்கு வரும். பெரிய பெரிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது ரிஷபராசிக்கு இல்லை. ஆனால் சின்ன சின்ன சங்கடங்கள் வரத்தான் செய்யும். அது ஓரளவுக்கு நீங்கள் சமாளிக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும். இப்போ நீங்கள் 5ஆம் இடத்துல கேது வர்றார், அது புதனுடைய கன்னி வீடாக இருக்குது அப்படிங்கிறதுனால ராமேஸ்வரம் போயிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சிறப்பான பரிகாரமாக இருக்கும். கன்னி ராசி, ராமேஸ்வரம், விவேகானந்தர் பாறை, பகவதி அம்மன் கோயில் இந்த ஏரியாவை சுட்டி காட்டக்கூடிய ஒரு பகுதி கன்னி ராசி. அங்கே கேது கேதுனால சின்ன சின்ன சங்கடங்கள் வரும்போது
கேது எப்போவுமே பிரச்சனைகளை பெருசாக கொடுக்க மாட்டார், கண்ணுக்கு தெரியாத அளவில் கொடுப்பார், ஆனால் அது பெரிய அளவில் பாதிக்கும். ஸோ அதனால் அந்த மாதிரி விஷயங்களுக்கான பரிகாரமாக நீங்கள் வந்து ராமேஸ்வரம் போயிட்டு வரலாம், விவேகானந்தர் பாறை போய் தரிசிச்சுட்டு வரலாம், ராமேஸ்வரத்தில் கூடிய பகவதி அம்மனை தரிசனம் பண்ணிட்டு வரலாம். இதெல்லாம் உங்களுக்கு அற்புதமான ஒரு பலன்களாக இருக்கும். ஸோ குரு பார்வை உங்களுக்கு 8ஆம் வீட்டை பார்க்குறது அப்படிங்கிறது ஒரு அற்புதமான விஷயம். ஏன்னா இது நாள் வரைக்கும் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க, அதுக்கு ஒரு முடிவே தெரியல அப்படின்னா இந்த டைம் உங்களுக்கு கண்டிப்பாக முடிவு தெரியும். குருவினுடைய 9ஆம் பார்வையான உங்கள் ராசிக்கு 8ஆம் பார்வை அப்படிங்கிறது ஒரு நல்ல மருத்துவத்தில் ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். அதே நேரத்தில் 6ஆம் இடத்தையும் 7ஆம் பார்வையை குரு பகவான் பார்க்குறார். சின்ன சின்ன நோய்கள் இருந்தாலும் சரியாயிடும். இது மாதிரி உடல் ரீதியான நோய்கள், அதாவது அந்தரங்க உறுப்புலையோ அல்லது வெளியில் சொல்ல முடியாத வியாதிகளோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக க்யூர் ஆகிடும். அதே மாதிரி தீராத வியாதிகள், ரொம்ப நாளாக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக க்யூர் ஆகிடும். அதுக்கான அமைப்புகள் இந்த காலகட்டங்களில் இந்த கிரக நிலைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு சொல்லுது. ஸோ ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் 75% நல்ல பலன்களே அதிகமாக இருக்குது. 25% இந்த 5ஆம் இடத்தில் வந்தக்கூடிய கேது பகவான் மட்டும் ஒரு சின்ன சின்ன சங்கடங்களை கொடுக்குறாரு, அவ்வளோதான். பெரிய பாதிப்புகள் எதுவும் இல்லை. ரொம்ப அற்புதமாக சொன்னாங்க ஐயா. ரிஷப ராசிக்காரர்களுக்கு 75% நல்ல பலன்களையும் 25% கவனமுடன் இருக்க வேண்டும் இருக்காங்க. ரொம்ப ஒரு அற்புதமானது. அவங்க சொன்னதில் என்ன, இந்த வருஷ புத்திர பாக்கியம் உறுதியாக இருக்கும், வீடு மனை இந்த மாதிரி வாங்கும் பொழுது, நிலங்கள் வாங்கும் பொழுது வில்லங்கம் இல்லாமல் கவனமுடன் வாங்கணும். வாங்குவீங்க, ஆனால் கவனமுடன் வாங்குங்கன்றாங்க. அதே போல் வந்து குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிம்மதியை நீங்கள் தான் ஏற்படுத்திக்கணும். விட்டு கொடுத்து போகிறதும் ஒரு நல்ல விஷயம். பரிகாரத்தையும் சொல்லியிருக்காங்க. ரொம்ப அற்புதமான ஒரு பலன். ராமேஸ்வரம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிஷப ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான நிறைய பலன்கள் நற்பலன்கள் உண்டு, எந்த மாதிரியான சாதகமற்ற சூழ்நிலைகள் உண்டு என்பதை பற்றி ஐயா ஜோதிட பேராசிரியர் ஏழுமலை ஐயா விளக்குவார். வாழ்க வளமுடன். இப்போ நம்ம ரிஷபராசிக்கு ராகு பயிற்சி எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த வருடம் ரிஷபராசிக்காரங்களுக்கு மிக அருமையான காலகட்டம். இவ்வளோ நாள் போராட்டம், சிக்கல், பொருளாதார சிக்கல் இந்த மாதிரியெல்லாம் இருந்துக்கிட்டு இருந்தது. இந்த ராகு பயிற்சிக்கு அப்புறமே இப்போ உங்களுக்கு நற்பலன் நிறைய கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதில் பொறுத்த முடியலையும் இப்போ ராசிக்கு 11ஆம் இடத்துல இப்போ ராகு வந்து மாறியிருக்காங்க. இதுவரையிலையும் 12ல் இருந்தாங்க, இப்போ 11 மாறும்போது ரொம்ப சிறப்பான காலகட்டம். அதே சமயத்தில் இவங்க தொழில் ரீதியாக இதுவரையிலும் முயற்சி பண்ணாங்க, தொழில் நல்லா போயிட்டு இருந்தது, தொழிலெலாம் நல்லா நடந்துக்கிட்டு இருந்தது. கொஞ்சம் தடங்கள் இடையில வந்தது, அந்த தடங்கள்லாம் இப்போ சரியாகி மிக அருமையாக நடக்க போகுது காலகட்டம். அதே சமயத்தில் புத்திர பாக்கியத்துக்காக இவங்க நீண்ட நாள் குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கோயில்களும் நடந்துக்கிட்டு இருந்தாங்க, நிறைய வைத்தியங்களை பார்த்தாங்க, பரிகாரம் பண்ணி பார்த்தாங்க, நடக்கலாம். ஆனால் அவங்களுக்கெல்லாம் இப்போ புத்திர பாக்கியம் கிடைக்கிறதுக்கு நம்ம இந்த ராகு பேச்சு ஒரு அருமையான காலகட்டமாக இருக்குது. அதே சமயத்தில் நீண்ட கால வீடு வாங்கணும், கார் வாங்கணும், நல்ல லக்ஸரியாக வாங்கணும், எப்போவுமே இவங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும். அந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த ஒரு ஆசை எப்போவுமே இருக்கும். அந்த ஆசைகள்லாம் இப்போ ஒரு சரியாக நிறைவேறப்படியும். ஏன்னா அதே மாதிரி 5ஆம் இடத்துல அதாவது ராசிக்கு ரிஷபராசியை பொறுத்த மட்டும் 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் ராகு இருக்கிறதும் 5ஆம் இடத்துல கேது இருக்கிறதும் இது ஒரு சிறப்பான காலகட்டம். அப்போ இந்த காரு லக்ஸரியான வாழ்க்கைகள் அங்கே இருக்காங்க. அதே சமயத்தில் நீண்ட நாளாக வெளிநாடு போகலான்னு சொல்லி தடங்கள் இருந்துகிட்டே இருந்தது. இப்போ அவங்கெல்லாம் வெளிநாடு போகிறவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக வெளிநாடு போகிறதுக்கு டிக்கெட் ஆட்டோமேட்டிக்காக எடுத்துகிறாங்க. அதே சமயத்தில் குழந்தைகளோட படிப்பு சம்மந்தமாக கொஞ்சம் தடை ஏற்படும். தடை இருந்தாலும் கொஞ்சம் முயற்சி பண்ணி குழந்தைங்க படித்தாங்கன்னா நல்லா படிக்க வைங்க, ஆனால் படிச்சுக்குவாங்க. ஏன்னா 5ஆம் இடத்துல கேது இருக்காங்கன்னா இந்த குழந்தைகளோட பள்ளி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதே சமயத்தில் இந்த நேரம் குலதெய்வத்தோட அருள் உங்களுக்கு கொஞ்சம் கம்மி. அதனால் உங்கள் குலதெய்வத்தை நீங்கள் கட்டாயம் வணங்கணும். அப்போ வணங்கும் போது ஆட்டோமேட்டிக்காக இந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் அது ஒரு தீர்வு அமையும். மித்தபடி ரிஷபராசிக்காரங்க பொறுத்த மட்டும் தொழில் நல்லா பண்ணலாம், தொழில் பண்ண முடியும். அதிகமாக கடன் வாங்கி பண்ணாமல் கொஞ்சம் அளவோடு பண்ணிக்கிங்க. ஏன்னா இந்த நேரம் விரயம் வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. ஏன்னா விரயஸ்தானத்தில் குரு உட்காந்துருக்கிறதுனால கட்டாயமாக 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் விரயம் பண்ணணும். அதனால அதிகமாக கடன் வாங்கிட வேண்டாம். அப்படி உங்களுக்கு வசூலாகக்கூடிய கொஞ்சம் பணம்லாம் நிறைய வசூலாகுங்க. நீங்கள் கடன் கொடுத்ததெல்லாம் அதெல்லாம் வாங்கி திருப்பி அதுக்குள்ளேயே முதலீடு போட்டுற வேண்டாம், கொஞ்ச நாள் காத்திருக்கலாங்க. மித்தபடி ரிஷபராசிக்காரத்தை மட்டும் நல்லா தொழில் பண்ணிக்கலாம். அதே சமயத்தில் காதல் கல்யாணங்கள் இப்போ அவங்களுக்கு நிறைய போடுறதுக்கு வாய்ப்பு உண்டு. இப்போ காதல் கல்யாணம் கூடுதுன்னா அதுக்காக வந்து எல்லாரும் அவசரப்பட்டு பண்ணிட வேண்டாம். அது ரொம்ப நிதானமாக பண்ணணும் இந்த காலகட்டம், ஒரு நெருடனான காலகட்டத்துக்கு.
மித்தபடி இவங்களுக்கு ரிஷபராசிக்காரத்தை பொறுத்தமட்டிலையும் ஒரு 75% நற்பலன்கள் தான் நிறைய கொடுக்குங்க. இவங்களை பொறுத்தமட்டில் என்னென்னா பரிகார என்னம்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வயசானவங்களுக்கு ஒரு தானம் கொடுக்கணும். அதாவது யோகிகளுக்கு, அதாவது சாமியார் மாதிரி இருப்பாங்க, ஒரு அழுகு ட்ரெஸ்ஸோடு இருப்பாங்க, குளிக்காமல் இருப்பாங்க, அந்த மாதிரி அவங்கள பார்த்துட்டு அவங்களுக்கு வஸ்திர தானம் கொடுக்கறதும் அவங்களுக்கு உணவுகளை வாங்கி கொடுக்கறதும் இவங்களுக்கு சிறப்பான மேன்மைகளை தரும். இந்த வருஷம் ரிஷபராசிக்கு அருமையான காலகட்டம் வாழ்க்கை வளம். ரொம்ப ஒரு அற்புதமான பலன்கள் ஐயா பார்த்திங்கன்னா ஏழ்மலை ஐயா ரொம்ப ஒரு அற்புதமான பலன். யோகிகள் கேது ராசிக்கு 5ஆம் இடம் கன்னியில் இருக்கிறார், குரு 12ஆம் இடத்துலையும் இருந்துகிட்டு இருக்கார். பொதுவாக யோகிகள், அதாவது அழுக்கு படிந்த யோகிகளாக இருந்தாலும், யோகிகள்னாலே தன்னலமற்றவர்கள் தான், இப்படி தான் வாழணும் அப்படி தான் வாழணுன்ற வரைமுறை அவர்களுக்கு இல்லை. அந்த அளவுக்கு உடலையும் மனதையும் அடக்கி ஆள்பவர்கள் இல்லையா. அவங்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செஞ்சாலே இந்த கேதுவோட ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும். இதுதான் உண்மை. பொதுவாக இந்த ரிஷபம் என்னால் சுக்கிரனுடையது, சுக்கிரன் என்னால் குரு தான், அது அவரும் அசுரகுரு சிவசுக்கராச்சாரியார். அப்படி இருக்கும்போது யோகிகளுக்கும் ஞானிகளுக்கும் நிறைய உதவிகள் உங்களால் முடிந்ததை செய்யும் பொழுது கேதுவால் ஏற்படக்கூடிய சோதனைகளிலிருந்து விலகி யோகமான சூழ்நிலை உருவாகும். இதுதான் இந்த ரிஷப ராசிக்கு இப்போ நடக்க போகிற நல்ல பலன்களையும் சாதகமற்ற சூழ்நிலையும் பார்த்தோம். வாழ்க ஆனந்தத்துடன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.